வணக்கம் நண்பர்களே, அரவிந்த் சித்து 08 சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ நம்ம என்ன வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா, யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் 2020 கேட்கப்பட்ட பொலிட்டிக்கல் சயின்ஸ் பாடப்பிரிவிலிருந்து கேட்கப்பட்ட கேள்விகளையும் அது குறித்த பதில்களையும் அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதற்கு முன்னாடி 2 பாகங்களை பார்த்துருக்கோம். முதல் பாகத்தில் 3 கேள்வி, இரண்டாவது பாகத்தில் 3 கேள்வி என 6 கேள்விகளை இது வரைக்கும் நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கு 3வது பாகத்தில் முதல் கேள்வியை 7வது கேள்வியை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நண்பர்களே, கிளாஸுக்கு போவோம். முதல் 7வது கேள்வி, ராஜ்யசபா ஹேஸ் ஈக்குவல் பவர்ஸ் வித் லோக்சபா இன், அதாவது மாநிலங்களவை மக்களவையுடன் எந்த விவகாரத்தில் சம அதிகாரத்தை கொண்டுள்ளது, இதுதான் கேள்வி. ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ த மேட்டர் ஆஃப் கிரியேட்டிங் நியூ ஆல் இண்டியா சர்வீசஸ், அனைத்திந்திய பணிகளை உருவாக்கும் விவகாரம். ஆப்ஷன் பி அமெண்டிங் த கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்பு திருத்தம். ஆப்ஷன் சி த ரிமூவல் ஆஃப் த கவர்மெண்ட், அரசாங்கத்தை கலைப்பது. ஆப்ஷன் டி மேக்கிங் கட் மோஷன்ஸ், வெட்டு தீர்மானம் கொண்டு வருதல். இந்த 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர் தான் கேட்குறாங்க. இந்த மேட்டர் ஆஃப் கிரியேட்டிங் நியூ ஆல் இண்டியா சர்வீசஸ், அதாவது அனைத்து இந்திய பணிகளை கொண்டு வருவது என்பது ராஜ்யசபாவுக்கு உள்ள சிறப்பு அதிகாரம். ஆர்டிகல் 312 படி 3/2 பங்கு உறுப்பினர்களின் ஆதரவுடன் தீர்மானம் கொண்டு வந்து அந்த புதிய அனைத்து இந்திய பணிகளை உருவாக்க முடியும். நீதித்துறை பணிகள் உட்பட ஐஏஎஸ், ஐபிஎஸ் உள்ளிட்ட அனைத்து இந்திய பணிகளையும் கொண்டு வருவதற்கு ராஜ்யசபாவுக்கு சிறப்பு அதிகாரம் உள்ளது. அமெண்டிங் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்போது அரசியலமைப்பு திருத்தம் என்னும்போது ஆர்டிகல் 372 வந்து 3 வகையான சட்டத்திருத்தத்தை சொல்லுது. முதல் சட்டத்திருத்தம் சாதாரண பெரும்பான்மை, 2வது சட்டத்திருத்தம் சிறப்பு பெரும்பான்மை, 3வது சட்டத்திருத்தம் 3/2 பங்கு உறுப்பினர் ஆதரவு கொண்ட சட்டத்திருத்தம். ஸோ இந்த 3 வகை சட்டத்திருத்தத்தை செய்வதற்கு 2 பேருக்குமே சம அதிகாரம் உள்ளது, மாநிலங்களவை மற்றும் மக்களவைக்கு. ஸோ இதுதான் ஆன்சர். 3வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரிமூவல் ஆஃப் த கவர்மெண்ட். ரிமூவல் ஆஃப் த கவர்மெண்ட், அரசாங்கத்தை நீக்குவது எனும்போது லோக்சபாவுக்கு தான் சிறப்பு அதிகாரம் இருக்குது. லோக்சபாவில், அதாவது மக்களவையில் பெரும்பான்மை உறுப்பினரின் ஆதரவு இல்லாத கட்சி தொடர்ந்து ஆட்சியில் நீடிக்க முடியாது. 4வது ஆப்ஷன் மேக்கிங் கட் மோஷன்ஸ், அதாவது வெட்டு தீர்மானம். வெட்டு தீர்மானம் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் வந்து மக்களவையில் கொண்டு வரக்கூடிய தீர்மானம் இது. அதுவும் ஃபினான்ஷியல் பில், நிதி, அதான் பட்ஜெட் கொண்டு வரும்போது, ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட் கொண்டு வருவாங்க. அந்த பட்ஜெட் கொண்டு வரும்போது இந்த வெட்டு தீர்மானத்துக்கு முன்மொழிவார். என்னென்னாக்கா, அந்த கிராண்ட்ஸ் மானிய கோரிக்கை மீதான விவாதத்தை கொண்டு வரணும்னு சொல்லி வைப்பார். என்னென்னாக்கா, அவங்க மானியம் ஒதுக்கிற மானியம், இந்த ஒவ்வொரு துறைக்கும் மானியங்கள் ஒதுக்குவாங்க. கல்வித்துறை, பாதுகாப்புத்துறை, ஒவ்வொரு துறைக்கும் மானியங்கள் ஒதுக்குவாங்க. அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு துறைக்கு மத்திய அரசு ஒதுக்கிய அந்த மானியம் போதாதுன்னு நினச்சாங்கனாக்கா, யாராவது ஒரு உறுப்பினர் இருந்து இதுக்கு இதை முதல்ல விவாதம் நடத்தணும்னு சொல்லுவாங்க. அந்த விவாதம் முடிஞ்சு தீர்மானம் கொண்டு வரும்போது பெரும்பான்மையான உறுப்பினர்கள் அந்த வெட்டு தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவித்தாங்கன்னா அந்த அரசு கவிழும். இது வந்து நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு இணையான ஒரு அதிகாரம் கொண்ட தீர்மானம் தான் வெட்டு தீர்மானம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஸ்டினை பார்க்கலாம். கேள்வி எண் 8, கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், the President of India can summon a session of Parliament at such place as he or she thinks fit. அதாவது குடியரசுத் தலைவர் பாராளுமன்ற அமர்வை கூட்டுவதற்கு அவருக்கு அதிகாரம் உள்ளது. எந்த இடத்தில் கூட்டுவது, எந்த நேரத்தில் கூட்டுவது என்று முடிவு செய்யவும் அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. அதை பற்றி கூறுவது ஆர்டிகல் 85. இந்த ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு. Statement 2, the Constitution of India provides for 3 sessions of the Parliament in a year, but it is not mandatory to conduct all 3 sessions. அப்படின்னு சொல்ல
இதில் வந்து கான்ஸ்டியூஷன் வந்து ஆண்டுக்கு 3 செஷன்ஸை வந்து 3 அமர்வுகளை பாராளுமன்றத்தில் கூடணும்னு சொல்கிறாங்க. அது வந்து கட்டாயம் இல்லைன்னு சொல்கிறாங்க. 3 அமர்வுகள் கூட்டப்படணும், அது கட்டாயம் இல்லை அப்படின்றலாம் எந்த இடத்துலையும் கான்ஸ்டியூஷன் சொல்லப்படல. ஒரு அமர்வுக்கும் இன்னொரு அமர்வுக்கும் இடையில 6 மாத கால இடைவெளி அதிகபட்சம் இருக்கலாம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ 2வது ஸ்டேட்மெண்ட்டு தவறு. 3வது ஸ்டேட்மெண்ட்டு, there is no minimum number of days that the parliament is required to meet in a year. ஒரு வருட காலத்திற்குள் குறைந்தபட்சம் இத்தனை நாட்கள் இந்த பாராளுமன்றம் சந்திக்க வேண்டும், அதாவது கூட வேண்டும், இப்படியெல்லாம் வந்து எந்த ஒரு இடத்துலையும் சொல்லலை. மினிமம் டேஸ் சொல்லப்படல. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டும் 3வது ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் ராங். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி 1 and 3 only. கேள்வி எண் 9. Consider the following statements. The Constitution of India defines its basic structure in terms of federalism, secularism, fundamental rights and democracy. இந்திய அரசியலமைப்பு சட்டமானது அடிப்படை கட்டமைப்பு என்பதை ஃபெடரலிசம் கூட்டாட்சி, செகுலரிசம் மதச்சார்பின்மை, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் மற்றும் டெமோக்ரஸி மக்களாட்சி, இந்த 4 வார்த்தைகளின் மூலம் அடிப்படை கட்டமைப்பு என்பதை வரையறுக்கிறது. இதுதான் முதல் வாக்கியம். 2வது, the Constitution of India provides for judicial review to safeguard the citizens' liberties and to preserve the ideals on which the Constitution is based. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் எதன் அடிப்படையில் உள்ளது? இந்திய குடிமக்களின் உரிமைகள், சுதந்திரம் போன்றவற்றை பாதுகாப்பதற்கு ஜுடிஷியல் ரிவ்யூ, அதாவது நீதிமன்ற மறுசீராய்வு முறை, அதனை இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்குகிறது. இந்த 2 வாக்கியங்களில் எது சரியான வாக்கியம்னு கேட்குறாங்க. செகண்ட் ஒன்லி, அதாவது 2வது வாக்கியம் மட்டும் சரியான வாக்கியம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற வார்த்தையை இடம்பெறவில்லை. 1973 கேசவானந்த பாரதி ஸ்டேட் ஆஃப் கேரளா இந்த வழக்கில் தான் பேசிக் ஸ்ட்ரக்சரை மாற்ற முடியாது பாராளுமன்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர், பேசிக் ஃபீச்சர்ஸ் இதை பற்றின விவாதங்கள் விஷயம் எல்லாம் வந்து கேசவானந்த பாரதி கேஸில் தான் எழுது. அப்போ தான் சொல்கிறாங்க பேசிக் ஸ்ட்ரக்சர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குன்ட்டு. அதுக்கு முன்னாடி பேசிக் ஸ்ட்ரக்சர்ன்ற டேர்ம் கான்ஸ்டியூஷனில் கிடையாது. அடுத்தது, ஸோ அது வந்து தப்பு. செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக இந்திய குடிமக்களுக்கு தங்களுடைய சுதந்திரத்தையும் உரிமைகளையும் பாதுகாப்பதற்காக வழங்கப்பட்டிருக்கு. இந்திய அரசு வந்து ஏதாச்சும் ஒரு சட்டத்தை கொண்டு வருது அப்படின்னும் போது அந்த சட்டம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கா, அதாவது முரணாக இருக்கா, அரசியலமைப்பு சட்டத்தில் வழங்கப்பட்டுள்ள உரிமைகளை அந்த விதிகளுக்கு உட்பட்டு இருக்கா, இல்லை அதை மீறி இருக்கா, அரசியலமைப்பு சட்டத்தோட விதிகளை மீறி ஒரு சட்டம் இயற்றப்படுது, அந்த சட்டம் செல்லாதுன்னு அறிவிக்கக்கூடிய அதிகாரம் நீதிமன்றத்திற்கு இருக்குது. அதுதான் அந்த ஜுடிஷியல் ரிவ்யூன்ற ஒரு முறை மூலமாக அந்த சட்டம் செல்லாதுன்னு அறிவிக்கிறதுக்கு நீதிமன்றத்துக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது தான் அந்த 2வது ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டில் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கூட சரியான ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, செகண்ட் ஒன்லி. கேள்வி எண் 10. With reference to the provisions contained in Part 4 of the Constitution of India, which of the following statements are correct? அதாவது அரசியலமைப்பு சட்டம் பகுதி 4 உள்ள வழிவகைகளை பார்க்கும்போது பின்வரும் வாக்கியங்களில் எவையெல்லாம் சரியாக இருக்கிறது, அதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், தே ஷால் பி என்ஃபோர்ஸபிள் பை கோர்ட், அதாவது நீதிமன்றத்தால் நடைமுறைப்படுத்த முடியும். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், தே ஷால் நாட் பி என்ஃபோர்ஸபிள் பை எனி கோர்ட், நீதிமன்றங்களால் நடைமுறைப்படுத்த முடியாது. தேர்ட் ஸ்டேட்மெண்ட், the principles laid down in this part are to influence the making of laws by the state. அதாவது அரசியலமைப்பு சட்டத்தில் பகுதி 4 வழங்கப்பட்டுள்ள டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் கொடுக்கப்பட்டுள்ள அந்த வழிவகைகளின் அடிப்படையில் தான், அந்த கொள்கைகளின் அடிப்படையில் தான் அரசானது புதிய சட்டங்களை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டில் செகண்ட் ஸ்டேட்மெண்ட், தேர்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் ரைட், அது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கேள்வி எண் 11. Which part of the Constitution of India declares the ideal of welfare state? வெல்ஃபேர் என்பது நன்மை, பொதுநலம்
அப்படின்னு சொல்லலாம். ஸ்டேட் என்பது அரசு, பொதுநல அரசு, அதாவது மக்கள் ஆட்சி நாடு. இது மக்கள் ஆட்சி நாடு மக்கள் நல அரசுன்னு சொல்லலாம். இதை மக்கள் நல அரசின் கொள்கைகள், அந்த ஐடியல்னால் குறிக்கோள்னும் போது அது வந்து எதில் குறிப்பிடுறாங்க, எதில் பிரகடனப்படுத்துகிறாங்க, இந்திய அரசியலமைப்பில் எந்த பார்ட்டில் பண்ணுறாங்கன்னு தான் கேள்வி. அப்படிங்கும்போது 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, ப்ரீஆம்பிள், 7th ஷெட்யூல். இந்த 4ல் வந்து பார்க்கும்போது ஆப்ஷன் பி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு பார்க்கும்போது அடிப்படை உரிமைகள். அதில் வந்து பேச்சுரிமை, கருத்து சொல்லும் உரிமை, ரைட் டு எக்ஸ்ப்ளாய்டேஷன், தான் ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், சுரண்டலுக்கு எதிரான உரிமை, கல்வி கற்கும் உரிமை, இதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வரும். ஆப்ஷன் சி ப்ரீஆம்பிள் போது அரசியலமைப்பு சட்டம் வந்து இந்தியாவோடைய அரசியலமைப்பு சட்டம் தான் மிகப்பெரிய எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டம். அப்படிங்கும்போது அதோட அறிமுகம் வந்து ப்ரீஆம்பிளில் கொடுத்துருப்பாங்க. அந்த புத்தகத்தில் என்னெல்லாம் இருக்குன்றது வந்து அதோட ஒரு முன்னோட்டமாக, அதோட அறிமுகமாக தான் ப்ரீஆம்பிளில் இருக்கும். அதே மாதிரி ஆப்ஷன் டி 7th ஷெட்யூலும் போது சட்டமேற்றம் அதிகாரத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. 3 வகையான சட்டமேற்றம் அதிகாரம் இருக்குது. ஒன்று மாநில அரசுக்கு ஸ்டேட் லிஸ்ட்டு, இன்னொன்று சென்ட்ரல் லிஸ்ட்டு மத்திய அரசோட அதிகாரம், இன்னொன்று கன்கரண்ட் லிஸ்ட்டு பொது பட்டியலில் இருக்கிறது வந்து 2 பேருமே சட்டம் ஏற்றலாம். ஆனால் மத்திய அரசுக்கு தான் கூடுதல் அதிகாரம் இருக்குது. ஸோ இந்த 3 விஷயம் வந்து வெல்ஃபேர் ஸ்டேட்டுன்றதுக்குள்ளே வராது. ஸோ ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா அதுதான் ஆன்சரு. ஆப்ஷன் ஏல டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள். இதில் வந்து தான் ஆர்டிகல் 36 வந்து ஆர்டிகல் 51 சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து கல்வி அனைவரும் கல்வி வழங்குதல், அந்த அனைத்து குழந்தைகளுக்கும் கல்வி வழங்குதல், பழங்குடியின மக்கள், பின்தங்கிய அந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள், இவங்களுக்கான ஒரு நல்லதை செய்வது, அப்புறம் வந்து அனிமல் ஹஸ்பண்ட்ரி, அக்ரிகல்ச்சர், இதை வந்து முன்னேற்றுவது, இப்படி பல்வேறு வகையான விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து பார்க்கும்போது எடுத்துக்காட்டாக வந்து சத்துணவு வழங்கும் திட்டம், அதே மாதிரி முட்டை குழந்தைகளுக்கு, அந்த ஸ்கூல் பசங்களுக்கு வந்து முட்டை வழங்கும் திட்டம், அப்புறம் வீட்டில் அந்த ரேஷன் பொருட்கள் வந்து மக்கள் வறுமை கோட்டத்தை பின்தங்கிய மக்களுக்கு ரேஷன் பொருட்கள் இலவசமாக தருது. இப்படிப்பட்ட விஷயங்கள் பொதுமக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள் செய்கிறாங்க. இதெல்லாம் வந்து எடுத்துக்காட்டு தான். அதில் வந்து டைரக்டிவ் பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசியில் அதை வெல்ஃபேர் ஸ்டேட் எடுத்துக்காட்டு தான். அதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து எதில் கொடுத்துருப்பாங்க, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள், அதில் தான் கொடுத்துருப்பாங்க. அதை மையப்படுத்தி தான் மக்கள் நலன் சார்ந்த சட்டங்கள்லாம் அரசாங்கம் ஏற்றணும். ஆனால் அதில் கொடுத்துருக்க விஷயங்கள் வந்து நடைமுறைப்படுத்த முடியுமானாக்கா டைரெக்டாக நடைமுறைப்படுத்த முடியாது. ஆனால் அதை சார்ந்து அவங்க சட்டங்கள் ஏற்றணும். அதுக்கு போனால் சட்டங்கள் ஏற்ற முடியாது. ஸோ இது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. கேள்வி எண் 12. அதர் தென் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், which of the following parts of the Constitution of India reflects the principles and provisions of the Universal Declaration of Human Rights 1948? அதாவது அடிப்படை உரிமைகள் பகுதியை தவிர்த்து பின்வரும் எந்த பகுதிகள் மனித உரிமைகள் பற்றிய உலக பிரகடனம் 1948 உள்ள கொள்கை மற்றும் வழிவகைகளை பிரதிபலிக்கிறது? இதுதான் கேள்வி. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ரீஆம்பிள், முகப்புரை, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகள். இந்த 3 பகுதியில் எந்தெந்த பகுதிகள் பிரதிபலிக்கிறதுன்னு கேட்குறாங்க. ப்ரீஆம்பிளில் வந்து டெமோக்ராட்டிக் அப்படின்ற டேர்ம் இருக்குது. டெமோக்ராட்டிக் அப்படின்னும் போது மக்களாட்சி, இந்த நாட்டை ஆளக்கூடிய அரசு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அரசு. ஸோ மக்களுக்கான அதிகாரம் வழங்குகிறது. மக்களுக்கு அந்த அதிகாரம், நாட்டை ஆளக்கூடிய அரசாங்கத்தை தேர்ந்தெடுப்பதற்கு அதிகாரம் மக்களிடம் வழங்கப்பட்டுள்ளது. ஸோ அந்த ப்ரீஆம்பிள் வந்து பிரதிபலிக்கிறது. அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளில் பார்த்தீங்கன்னா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் கல்வி கற்க உரிமை, வேலை செய்வதற்கு உரிமை, ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க், அந்த வேலைக்கான என்ன வேலையோ அதுக்கான ஊதியம் வேணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மனித உரிமைகள் பற்றிய உலக பிரகடனத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகள் போது ஆர்டிகல் 51A வந்து அந்த நாட்டோட ஒருமைப்பாட்டை வந்து இந்திய குடிமக்கள் ஒவ்வொருவரும் பாதுகாக்கணும், அது அவங்களோட கடமைன்னு சொல்லியிருப்பாங்க. இதே மாதிரி தான் யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ்லேயும் வந்து
ஒவ்வொரு நாட்டு குடிமக்களும் அந்த நாட்டோட ஒருமைப்பாடையும் ஒற்றுமை இறையாண்மையை பாதுகாக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதே தான் நம்ம ஆர்டிகல் 51A வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ 3 பார்ட்டுமே அந்த 3 பகுதியுமே பிரியாம்பிள், டைரக்ட் டிபென்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், இந்த 3 பகுதியுமே இந்திய அரசியலமைப்பில் இருக்கிற அந்த 3 பகுதிகளுமே யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸில் வந்து பிரதிபலிக்கிறது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கேள்வி எண் 13. இன் இந்தியா செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் த எக்ஸிக்யூட்டிவ் இஸ் என்ஜாய்டு பை, அதாவது இந்தியாவில் நீதித்துறையானது நிர்வாகத்துறையிடம் வந்து தனித்து சுதந்திர அமைப்பாக செயல்படுவது எப்படி என்று பார்க்கும்போது ஆப்ஷன் பி டைரக்ட் டிபென்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இந்த அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறையில் வந்து ஆர்டிகல் 50 வந்து செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் நம்ம நீதித்துறையானது நிர்வாகத்துறையிடம் வந்து தனித்து சுதந்திர அமைப்பாக செயல்படுகிறது. கேள்வி எண் 14. Which one of the following categories of fundamental rights incorporates protection against untouchability as a form of indiscrimination? அது பின்வரும் எந்த விதமான அடிப்படை உரிமை ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் அன்டச்சபிலிட்டி, அதாவது தீண்டாமைக்கு எதிரான பாதுகாப்புடன் ஒன்றுபட்டுள்ளது? அதாவது கேள்வி. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ரைட் டு ஈக்குவாலிட்டி. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படின்னும்போது அனைவரும் சமம் அப்படின்றது. இவங்க எந்த வகையிலும் அந்த பாகுபாடுன்றது இருக்காது. ஈக்குவாலிட்டினும் போது அனைவரும் சமம். இந்த வகையில் இவங்க வந்து பாலின ரீதியாகவோ இல்லை எந்த ஒரு விதமாகவோ இல்லை கம்யூனிட்டி பேஸ்ட்லேயோ எந்த ஒரு வகையிலையும் பாகுபாடு, இவங்க உயர்ந்தவங்க இவங்க தாழ்ந்தவங்க, இவங்களை தொடரலாம் இவங்க தொடக்கூடாது, இவங்களாம் தீண்டத்தகாதவங்க இவங்களை தொடக்கூடாது அப்படிலாம் எதுவுமே பாகுபாடே பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தா அது சட்டப்படி குற்றம். அதை வலியுறுத்து தான் அந்த ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் அன்டச்சபிலிட்டி ஆர்டிகல் 17 தான் அந்த ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் அன்டச்சபிலிட்டி சொல்லியிருப்பாங்க. ஸோ அது எந்த பகுதியில் இருக்குனாக்கா ரைட் டு ஈக்குவாலிட்டின்ற பகுதியில் தான் இருக்குது. ரைட் டு ஈக்குவாலிட்டி வந்து ஆர்டிகல் 14 வந்து ஆர்டிகல் 18 வரைக்கும் இருக்கிற பகுதிகள் வந்து அனைவரும் சமம் அப்படின்றத வலியுறுத்தும் பகுதி சரத்துக்களை கொண்டிருக்கும். அந்த வகையில் ஆர்டிகல் 17 தான் வந்து ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் அன்டச்சபிலிட்டி சொல்லுது. தீண்டாமைக்கு எதிரான பாதுகாப்பை கொடுக்குது. ஸோ ரைட் டு ஈக்குவாலிட்டி இதுதான் வந்து இந்த கொஸ்டின் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 15. The preamble to the Constitution of India is, அதாவது அரசியலமைப்பின் முகப்புரை, இந்திய அரசியலமைப்பின் முகப்புரை என்பது ஆப்ஷன் டி ஆன்சர். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா a part of the constitution but has no legal effect independently of other parts. அதாவது பிரியம்பல்ன்றது அரசியலமைப்பின் ஒரு பகுதி, ஆனால் அது வந்து தனித்து ஒரு சட்ட பாதிப்பை கொடுக்க முடியாது. அதை சார்ந்து மற்ற சட்டங்களின் அடிப்படையில் தான் அதுக்கு ஒரு மதிப்பு, அதுக்கான அதிகாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது டெமோக்ராட்டிக் அப்படின்னும்போது 18 வயது 35 அனைவருமே வாக்களிக்க தகுதி பெற்றவர்கள், அனைவரும் சமம் அப்படின்ற விஷயத்தை வந்து ஈக்குவாலிட்டின்றது வந்து எப்படி சொல்கிறோம்னாக்கா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்டில் வந்து 18 வயதுக்கு 35 அனைவருமே வாக்களிக்க தகுதி பெற்றவர்கள்னு சொல்லப்படுது. அது வந்து அந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் வந்து அந்த டெமோக்ராட்டிக் அப்படின்றதோட அடிப்படையில் தான் அந்த சட்டம் கொண்டு வந்திருக்கப்பட்டது. அது மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமும் வந்து பிரியம்பல சொல்லியிருக்க ஒவ்வொரு விஷயம் வந்து அந்த டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் இதெல்லாம் வந்து அதன் அடிப்படையில் இன்னொரு சட்டங்கள் கொண்டு வரப்படுது. அதாவது கான்ஸ்டியூஷன்லேயே கூட ஜஸ்டிஸ் நீதி வந்து எப்படி வழங்கப்படணும், சோசியல் ஜஸ்டிஸு, எக்கனாமிக் ஜஸ்டிஸ், இது மாதிரி ஜஸ்டிஸ் அது எப்படி வழங்கப்படுறது அதன் அடிப்படையில் அதை உள்ள அது கான்ஸ்டியூஷனில் நிறைய சட்டங்கள் இருக்குது. அதை சார்ந்து மற்ற சட்டங்கள் புதிய சட்டங்களும் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த உருவாக்கப்பட்ட புதிய சட்டத்தை வச்சு தான் நம்ம அது அந்த பிரியாம்பலுக்கு வந்து லீகல் எஃபெக்ட் கிடைக்குதுன்னு சொல்ல வராங்க. இதை வந்து நம்ம கேசவானந்த பாரதி கேஸில் வந்து பிரியாம்பலுக்கும் அந்த லீகல் எஃபெக்ட் இருக்குதுன்னு சொல்லப்பட்டது. இது வந்து கொஞ்சம் சர்ச்சைக்குரிய கேள்வி தான். இருந்தாலும் நம்ம யூபிஎஸ்சியோட முடிவுப்படி ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இன்றைய வீடியோவோட அந்த UPSC 2020 பொலிட்டிக்கல் சயின்ஸ் கொஸ்டின்ஸோட பார்ட்டு முடிஞ்சுது. இது வந்து பார்ட்டு 3 நம்ம போட்டிருக்குது. ஸோ அந்த பார்ட்டு 3யோட அந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் கொஸ்டின்ஸு ஓவர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நம்ம வேறு ஒரு டாப்பிக்கை பற்றி அனலைஸ் பண்ணலாம். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பாருங்கள், வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ்னாக்கா, இதில் ஏதாச்சும் ஒரு கொஸ்டினில் வந்து அந்த கேள்வி புரியல அப்படிங்கும்போது அந்த நான் பண்ணுற ட்ரான்ஸ்லேஷன் ஏதாச்சும் உங்களுக்கு மிஸ்டேக் இருந்தாக்கா, இல்லை ஏதாச்சும் ஒரு கருத்து இருந்தால் நீங்கள் தெரியப்படுத்துங்க, நான் சரி செய்துக்குவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். என்னுடைய ஒரு சின்ன ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கணும். மற்ற பசங்க வந்து ரொம்ப கஷ்டம் இங்கிலீஷில் இருக்குன்றதை பயப்படாமல் தைரியமாக ஹேண்டில் பண்ணுறதுக்காக தான் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு வரேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.